யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமராவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மண்மனை விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கமிஷன் பேஸ்டு ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இரும்பு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை அத்தனை மகர ராசிக்காரருக்கு தாறுமாறாக இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கான டைம். சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்க போகுது. ஆரம்பிக்கும் போதே அல்டிமேட்டு தான். ஸோ முதல் ஒரு 5 மாதங்கள் எப்படியா இருந்தாலும் அடுத்த 5 மாதத்தில் ஒன்று ரொம்ப கவனமாக சொல்கிறேன். எல்லாம் கரெக்டு தான். 3 விஷயத்தில் கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறதுல என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா வரப்போகுது. நம்ம நல்லதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சொல்லியாச்சு, நிறைய சொல்லியாச்சு. எதில் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன். 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 1, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும். 10 பேர் கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். அந்த இடத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. சனி ராகுவோட காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை. சனி திரும்ப வக்ரமாவார். எப்போனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம். எகெயின் குரு 7ஆம் இடத்துல. குரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லது பண்ணுற பிளானட் இல்லை நமக்கு. அப்போ 7ஆம் இடத்துல உட்காரும்போது சம்திங் ஸ்பௌஸோட தன்மையில் ஏதாவது ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி விட்டுருவார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும்.